வணக்கம். இன்னைக்கு நாம கும்பகோணத்துல இருக்கிற சாரங்கபாணி கோயிலோட சில ஆச்சரியமான ரகசியங்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அதுவும் அந்த காலத்து கவிஞர்கள் கண்ணால அதை பார்த்தா எப்படி இருக்கும்னு ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்க போறோம். வாங்க அந்த பயணத்தை இப்பவே தொடங்கலாம். சரி, முதல்ல நாம எல்லாரும் மனசளவுல ஒரு அமைதியான இடத்துக்கு போலாம். ஒரு சின்ன கற்பனை பயணத்துக்கு தயாராகுங்க. இப்ப நான் சொல்ல போறத மட்டும் ஒரு நிமிஷம் கண்ண மூடி அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. யோசிச்சு பாருங்க, ஜில்லுன்னு ஒரு காத்து வீசுது, பக்கத்துல ஒரு பெரிய குளம், அதுல தங்க நிறத்துல தாமரை பூக்கள் ஜொலிக்குது. அந்த குளக்கரையில கருமேகம் மாதிரி ஒரு தெய்வீக உருவம் ஒரு பெரிய பாம்பு மேல ரொம்ப அமைதியா ஓய்வெடுக்குது. இந்த காட்சியே மனசுக்கு எவ்வளோ இதமா இருக்கு இல்லையா? ஆனா நில்லுங்க, இது வெறும் கற்பனை இல்ல, இது ஏதோ சினிமா சீன் நினைச்சிடாதீங்க. இது நிஜம். எங்க இருக்குன்னு கேக்குறீங்களா? நம்ம கும்பகோணத்தில் இருக்கிற ஸ்ரீ சாரங்கபாணி பெருமாள் கோயில்ல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு உண்மையான காட்சி இது. அப்போ அங்க படுத்திருக்கிற அந்த தெய்வம் யாரு? ஏன் அவர் அப்படி ஒரு மாதிரி வித்தியாசமா படுத்திருக்காரு? அதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன? வாங்க, அதத்தான் இப்ப நம்ம விளக்கமா பார்க்க போறோம். ஆனா அந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம சில முக்கியமான வார்த்தைகளை தெரிஞ்சுக்கணும். சொல்லப்போனா அந்த காலத்து கவிஞர்கள் பேசின ஒரு பக்தி மொழியே கத்துக்க போறோம். ரெடியா? முதல்ல ஆழ்மார்கள். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இவங்க பெருமாளோட தீவிரமான பக்தர்கள். கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் ஃபேன் கிளப் மாதிரி. அவங்களோட அன்பையெல்லாம் பாட்டா பாடி வச்சிருக்காங்க. அடுத்து திவ்ய பிரபந்தம். இந்த ஆழ்வார்கள் பாடின எல்லா சூப்பர் ஹிட் பாட்டையும் ஒன்னா சேர்த்து ஒரு ஆல்பம் மாதிரி போட்டா அதுக்கு பேரு தான் திவ்ய பிரபந்தம். மொத்தம் 4000 பாட்டுங்க. கடைசியா பாசுரம். அந்த பெரிய ஆல்பத்துல இருக்கிற ஒவ்வொரு பாட்டுக்கும் பேரு தான் பாசுரம். இப்ப நாம அப்படிப்பட்ட சில பாசுரங்களை தான் பார்க்க போறோம். சரி, நாம இப்ப நம்மாழ்வார்னு ஒரு பெரிய கவிஞரை சந்திக்க போறோம். அவர் இந்த பெருமாளை பார்த்ததும் அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு அழுதிட்டாரு. ஏன் அப்படி அழுதாருன்னு பாப்போமா? நம்மாழ்வார் பாடின ஒரு அருமையான பாசுரம் இது. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை ஆறாவுமுதே. ஆறாவமுதன் அப்படின்னா என்ன தெரியுமா? தீராத அமிர்தம். அதாவது நீங்க எவ்வளோ சாப்பிட்டாலும் திகட்டாத, இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்க வைக்கிற ஒரு தெய்வீகமான இனிப்பு. நம்மாழ்வார் என்ன சொல்றாருன்னா, கடவுளே, உன்மேல எனக்கு இருக்கிற அன்புல என் உடம்பே தண்ணி மாதிரி உருகி போகுதுன்னு சொல்றாரு பாருங்க. இப்ப வரோம் அந்த மெயின் ரகசியத்துக்கு. பெருமாள் படுத்திருக்கிற அந்த போஸுக்கு ஒரு பேர் இருக்கு. அதுதான் உத்தான சயனம். அப்படின்னா முழுசா படுக்காம பாதி எழுந்த நிலையில இருக்கிறது. அதாவது அவர் முழுசா தூங்கல. நம்மள மாதிரிதான். யோசிச்சு பாருங்க, நாம சோஃபாவுல படுத்துக்கிட்டு டிவி பார்க்கும்போது எப்படி படுப்போம்? தலையணை வச்சு தலைய கொஞ்சம் தூக்கி வச்சுப்போம் இல்லையா? எதுக்கு? அப்போதான் டிவில என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியும். அதே மாதிரி தான் பெருமாளும் என் பக்தர்கள் யாராவது வராங்களான்னு பார்க்கறதுக்காக தலைய லேசா தூக்கி படுத்திருக்காராம். எவ்வளோ ஒரு அழகான கற்பனை பாருங்க. சரி, இது நம்மாழ்வாரோட பார்வை. இப்போ இதே காட்சிய திருமங்கையாழ்வார்னு இன்னொரு பெரிய கவிஞர் எப்படி பார்க்கறாருன்னு பாப்போம். அவரோட கோணமே தனிதான். திருமங்கையாழ்வார் வர்ணனைகளை பாருங்க. அவர் முழுக்க முழுக்க நிறங்களை வச்சுதான் பேசுறாரு. ஒரு பெயிண்டர் மாதிரி வர்ணிக்கிறாரு. குழந்தைனா கும்பகோணம் நமக்கு தெரியும். அங்க ஹேம புஷ்கரணி, அதாவது பொற்றாமரை குளம்னு ஒரு குளம் இருக்கு. ஹேமானா தங்கம். அப்போ அந்த குளத்துல தங்க நிறத்துல தாமரைகள் பூத்திருக்கு. அந்த தங்க நிற பூக்களுக்கு நடுவுல புயலடிக்கிறப்ப வானம் எப்படி கருகருன்னு இருக்குமோ அந்த நேரத்துல நம்ம பெருமாள் படுத்திருக்கார். அந்த தங்கத்துக்கும் கருப்புக்குமான கான்ட்ராஸ்ட், அடடா, அதுதான் இந்த காட்சியோட ஹைலைட்டுன்னு சொல்றாரு. சரி, இந்த 2 கவிஞர்களும் அவங்க பார்வையில சொல்லிட்டாங்க. ஆனா இதுல இருந்து நமக்கு நம்மளோட இந்த டென்ஷனான வாழ்க்கைக்கு என்ன பாடம் இருக்கு? ரொம்ப சிம்பிள். ஒரு 2 ஸ்டெப் ஃபார்முலா தான். மொதப்படி, அந்த ஹேம புஷ்கரணி குளத்துல இருக்கிற புனித நீர் நம்ம மனசுல இருக்கிற கவலை, அழுக்கு எல்லாத்தையும் சுத்தப்படுத்துது. 2வது படி, அப்படி சுத்தமான மனசோட அந்த ஆறாவதன் பெருமாளோட அழக பார்க்கும்போது மனசு தானா அமைதியாயிடுது. சோ தூய்மையான மனசும் அமைதியான மனசும் ஒன்னா சேரும்போது கிடைக்கிற அந்த ஃபீலிங்குக்கு பேரு தான் தெய்வீக அமைதி. இதுதான் சாரங்கபாணி கோயிலோட பெரிய ரகசியமே. அப்போ அடுத்த தடவை உங்களுக்கு மனசு சரியில்லாம ஒரு அமைதியை தேடும்போது ஒரு நிமிஷம் யோசிங்க. உங்க வாழ்க்கையில உங்க மனசை சுத்தப்படுத்துற அந்த பொற்றாமரை குளம் எது? உங்களுக்கு அந்த தெய்வீக அமைதியை தரப்போற விஷயம் எது?